சென்னை ஐஐடியில் படித்து வரும் வடமாநில மாணவியை உணவகத்தில் வேலை பார்த்து வந்த ஊழியர் பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி வளாகத்திற்குள் மாணவியை கட்டையால் தாக்கி தலைமுடியை இழுத்து வேட்டையாட முயன்ற மிருகத்தை போலீஸ் சிறையில் தள்ளிய கதை இது. சென்னை ஐஐடி கேம்பஸ். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வளாகத்துல காலடி எடுத்து வைக்கணும்ன்றது நெடுநாள் கனவு. சிலருக்கு அது ஒரு தவமும் கூட. எத்தனையோ பேர் கனவு கண்டாலும் ஐஐடியோட ஆக்சிஜனை சுவாசிக்கிற வாய்ப்பு வெகு சிலருக்கு மட்டுமே தான் கிடைக்கும். ஆனா அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண ஒரு மாணவி அந்த கேம்பஸ்ல உயிர் பயத்தோட மூச்சுரைக்க ஓடி சென்றுள்ள சம்பவம் பெரும் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. சம்பவம் நடந்த வியாழக்கிழமை இரவு வட மாநிலத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் ஐஐடி கேம்பஸ்குள்ள உள்ள தியேட்டர் வழியா நடந்து போயிருக்காங்க. அப்போ அங்கிருந்த அடர்த்தியான செடிகளுக்கு நடுவுல மறைஞ்சிருந்த ஒரு மர்ம நபர் மாணவிய ரகசியமா நோட்டமிட்டு இருக்காரு. சுற்றி யாருமே இல்லங்கிறத உறுதி செஞ்ச பிறகு மாணவியோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து சென்ற அந்த நபர் கட்டையால தாக்கி பாலியல் சீண்டல்ல ஈடுபட முயன்று இருக்காரு. அப்போ அந்த மாணவி கத்தி கூச்சலிட்டதும் பயந்து போன மர்ம நபர் மாணவியை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறாரு. இதையடுத்து அங்கிருந்த காவலாளியிடம் மாணவி தகவலை கூற அவர் பாதுகாப்பு கொடுத்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பா ஐஐடி நிர்வாகம் அளிச்ச புகாரின் பேர்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணின போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதுல ஐஐடி கேம்பஸ்ல உள்ள ஃபுட் கோர்ட்ல வேலை பார்த்து வரக்கூடிய மும்பையை சேர்ந்த 22 வயதான ரோஷன் குமார் தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு முதலாளி கிட்ட காய்ச்சல்னு பொய் சொல்லி லீவ் போட்ட ரோஷன் அவரோட ஹார்மோன்களை கண்ட்ரோல் செய்ய முடியாம சபல எண்ணத்தோட அன்று இரவு கேம்பஸ்ல சுற்றி வலம் வந்திருக்காரு. அப்போ மாணவி தனியா போறத கவனிச்ச ரோஷன் அவரோட பாலியல் பசிக்கு இரையாக்க முயன்று இருப்பது விசாரணையில உறுதியாகி இருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா ரோஷனிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க.